நான் வந்து என்ன நடக்குமோ அதான் நடக்குன்ற மனப்பக்குவத்தை இந்த ட்ரீமை வந்துட்டு அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அந்த ட்ரீமை தொலைச்சிட்டு ஐயோ சான்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ இல்லையா. த மைண்ட் ஸ்பேன் டு பி பெட்டர். ஆமாம், நல்ல ரூட்டில் போயிட்டுருக்கு. பி யோர் செல்ஃப் சில். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஒரே பிளான் தான். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Velamal Vidyalaya congratulates its class 10th and 12th CBSE toppers of 2025 for their outstanding performance. Ravi Mohan sir is with us. Hello sir. Hi. எப்பவுமே வந்துட்டு ரொம்ப சில்லா அந்த ஸ்மைலை வந்து க்யூட்டா கேரி பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ எஸ் சார், SSPL T10 இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியா நீங்க என்ன பாக்குறீங்க? நிறைய டோர்னமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணவங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதாவது டென்னிஸ் பாலில் வை கேட்டகரைஸ் இன் கிரிக்கெட்னு பொதுவாக வச்சுக்கிட்டா கூட நிறைய பேர் வந்துட்டு அந்த ட்ரீமை வந்துட்டு அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அந்த ட்ரீமை தொலைச்சிட்டு ஐயோ சான்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 12 வி ஆர் ஸ்டார்டிங். ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு படுது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே, இந்த லீக் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, ஸ்ட்ரீட்லேருந்து தான் ஆரம்பிச்சது கிரிக்கெட் அப்படின்னு. ஸோ இது சதர்ன் ஸ்ட்ரீட் ப்ரீமியர் லீக், அதனால தான் பேரே அப்படி வச்சாங்க. அண்ட் இது ஒர்க் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் ஓன்லி மேக்கிங் த டோர்னமெண்ட் அ ஹிட், இட் இஸ் மேக்கிங் பீப்புள்ஸ் லைஃப் பெட்டர். அண்ட் எஸ், ரவி சார் கிரிக்கெட் நல்லா விளையாடுவார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் அதில் அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் அண்ட் இந்த பிஸி ஸ்கெடியூலில் வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுக்குற இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இன்னமும் இருக்குது இல்லை? இல்லை, கண்டிப்பாக கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இது வந்து பண்ண முடியும். ப்ளஸ் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்கூல் கேப்டனெல்லாம் இருந்திருக்கிறேன். அந்த ப்ரெஷர் என்னன்றது நமக்கு ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% நமக்கு தெரியும். பட் இதை வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக என்னை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது, இட்ஸ் அ ரியலி அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்குது இதனால. அண்ட் ஆல்ரெடி ட்ரையல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய டேலண்ட்ஸ் பார்க்க முடியுது. நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வருது, திருப்பி நம்ம மொட்டை மாடி கிரிக்கெட் ஆடினதெல்லாம் திருப்பி ஞாபகம் வருது, ஒன் பிச் கேட்சோட. ஸோ அதனால அட்லீஸ்ட் டியூஷன் ஓரம் கட்டி வச்சுட்டாவது விளாண்டுருப்போம். எக்ஸாமை ஓரம் கட்டி வைக்கிற அளவுக்கு வீட்டில் விட மாட்டாங்க. ஸோ அந்த வேலைகள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். பட் இது வந்துட்டு இது இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக இதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரியலி ஃபீல் பிளெஸ்ட். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் டவுன் சவுத்தில் இருந்து அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் போது அவங்க பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், அவங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஸ்டார் அவங்க காலனிலேருந்து வெளியே போனால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த சந்தோஷத்தை என்னால் ஆல்ரெடி பார்க்க முடியுது. கண்டிப்பாக அது ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் இருக்கும். எஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் டேஸில் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, பட் நிறைய ஸ்டடீஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க நிறைய பேரண்ட்ஸ். பட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு சூஸ் இந்த ஸ்போர்ட்டை வந்துட்டு ஸ்டடீஸ் தாண்டி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எவ்வளோ முக்கியம், குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அதை நம்ம எப்பவுமே அந்த ஸ்டடீஸ்னு சொல்லும் போது அதில் வெறும் அகடமிக்ஸ் மட்டும்தான் நம்ம எப்பவுமே அது நம்ம மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. ஸ்டடி அபவுட் எவ்ரி திங். ஸ்டடி அபவுட் கிரிக்கெட்ன்றது தான் ஸ்டடியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டடி அபவுட் ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ், வாட் எவர் த சப்ஜெக்ட் இஸ், அந்த அந்த ஒரு மனப்பக்கம் வந்து இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்துருக்கு, நிறைய டீச்சர்ஸ் கிட்ட வந்துட்டுருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யூனோ நம்ம கேம்ஸ் பீரியடில் கடன் வாங்கிலாம் எடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த பிரச்சனைலாம் இப்போ இல்லை யாருக்கும். ஏன்னா இப்போ ஹோம் ஒர்க்ஸே ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க எல்லா ஸ்கூல்லையும். தே வாண்ட் த மைண்ட் ஸ்பேன் டு பி பெட்டர் ஃபார் த சில்ட்ரன் rather than the academics to be better. So I think it's a very good change and in our education system. ஆமாம், நல்ல ரூட்டில் போயிட்டுருக்கு. சூப்பர். அண்ட் இந்த SSPL
இந்த T10ல வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, போட்டி போட போறாங்கன்றப்போ நீங்க செலிபிரிட்டி மேட்சஸ்லாம் விளையாண்டு நாங்க பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா, இந்த 1-on-1 கேம் விளையாடும் இந்த ஃபைனலுக்குலாம் செலக்ட் ஆயிடுவோமா அப்படின்ற ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா டிப்ஸா எடுத்துப்பாங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் விளையாட போறவங்க. கண்டிப்பா நான் வந்து என்ன நடக்குமோ அதான் நடக்கும்ன்ற மனப்பக்குவத்தில் போயிடுவேன், உள்ள இறங்கிடுவேன். பட் பிளான்லாம் போடுவோம்ல இந்த ஆப்போசிட் டீம்ல, இதுல ஒரே பிளான் தான், அடிச்சா 6 இல்லை அவுட்டு, இதுக்கு மேலே என்ன பிளான் பண்ணிட்டு போகிறது. பிளானிங் எல்லாமே நம்ம காலைல ஒழுங்காக எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணோமா அதில் தான் பிளானிங் இருக்கணுமே தவிர மேட்ச் டே அன்னைக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ மேட்ச் டே அன்னைக்கு ஜஸ்ட் கோ பி யோர் செல்ஃப், சில். அவுட் ஆனால் அவுட்டு, இல்லைன்னா இல்லை, அப்படி தான் நான் நினச்சிப்பேன். பட் அது ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு தான். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் அவர் டீம் டு வின், அதனால தான் நம்ம பார்ட்டிசிபேட்டே பண்ணுறோம். பட் வின்னிங் அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், என்ஜாயிங் த கேம் இஸ் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். எஸ் அண்ட் எஸ் ஃபைனலி வந்துட்டு ரவி சார் ப்ராஜெக்ட் எக்ஸைட்டிங்கான லைனப்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காரு. கராத்தே பாபுவா இருக்கட்டும், ஜீனியா இருக்கட்டும், நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் கடைசியாக சொன்னீங்கன்னா வில் பி ஹாப்பி. கண்டிப்பாக கராட்டே பாபு வந்துட்டு ஷூட் இஸ் கோயிங் ஆன் இன் ஃபுல் ஸ்விங். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகே ஸோ பட் அது ஒரு சின்ன கிளிம்ஸ் நாங்க பார்த்தோம், ஆல்ரெடி வந்துருந்துச்சு, இட்ஸ் வெரி வைரல். அதுல வேற மாதிரி ஒரு ரவி சாரை நாங்க பார்த்தோம், இந்த மாதிரி எல்லாம் நாங்க பார்க்கல. ஆமா, நானே பார்த்தது இல்லை. ஒரு நல்ல விஷயம், புது விஷயம் ட்ரை பண்ணணுன்றது தான் ஆசை எனக்கு. அது இந்த படத்தில் நடக்குது எனக்கு. ஸோ ரொம்ப நல்ல டைரக்டர் எனக்கு கிடைச்சிருக்காரு, கணேஷ் டாடா படம் டைரக்டர். ஸோ ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு படம். அது கராட்டே பாபு எனக்கு ஒரு முக்கியமான படமாக கெரியரில் இருக்கும் நிச்சயமாக. அண்ட் ஜீனி வந்து முடிஞ்சிருச்சு, சிஜி ஒர்க் மட்டும் போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதர் ஃபில்ம் விச் ஐம் ஷூட்டிங் இஸ் பராசக்தி, சுதா கங்குரம் பண்ணுறாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ரோல் அப்படி சொல்லலாமா. ஒரு புது ஷேட் ஆஃப் ரவி சார் வந்து நாங்க பாப்போம். ஹோப்ஃபுல்லி ஐ அம் ட்ரைங் மை பெஸ்ட். அது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்கு. Right. So yes, so thank you so much for your time and all the very best for all your projects. Full positive vibes. Sending lots of love. Thank you. இந்த வீடியோவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நிதனம் நண்பர்கள் வணக்கம். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஈவெண்ட். இதில் என்ன சீஃப் கெஸ்டாக யூஸ்வலாக நான் வருவேன், பட் அதை தாண்டி என்னை வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக என்னை வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நவாப் சாருக்கும் ஆனந்துக்கும் ஹோல் டீம் ஆஃப் SSPL T10க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மீ வர்தி. ஏன்னா கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I've been a captain in school, college la konja vilaandirken. All that has happened. But when I was playing in school or college, I've seen people who couldn't, cross a little boundary. It's a very thin boundary, but due to various reasons, they couldn't cross that boundary and go to the international podium, stadium, whatever we call it. And the boundary, I think SSPL கொஞ்சம் எரேசர் வச்சு அழிச்சிருக்கு, வாங்க விளையாடலான்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுதான் எங்களுடைய மந்திரம், தாரக மந்திரமே அதுதான். SSPL T10 தாரக மந்திரம். வாங்க, உண்மையாவே வாங்க. ஏன்னா இது கிரிக்கெட் எங்க ஆரம்பிச்சதுன்னு we all know. It started in the street. We are going back to the street and that is the purpose of every human being, நினைக்கிறேன், to go to our root. So they are doing it with an open heart. So I want everybody, I request everybody to participate in this. Youngsters, please don't think it is a normal tournament. This is going to be a dream come true for all of you. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன். நவாப் சாப் பர்டிகுலராக அவர் வந்துட்டு நிறைய பேர் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க நிறைய நல்லது பண்ண முடியும், ஆனால் அந்த மனசு இருந்தால் தான் அந்த நல்லது பண்ண முடியும். அது அவருக்கு நிறையவே இருக்கு. அந்த மனசுனால முதல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மிஸ்டர் ஆனந்த் வந்தாரு. அண்ட் ஆனந்த் இஸ் எவ்ரிதிங். அவர் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப அழகா வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு எங்க எல்லாருக்குமே. அண்ட் அவருடைய டீம் எல்லாரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க் லோட் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள எவ்வளோ வேலை இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் அவர் டீம்.
ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இது வந்து ஒரு டோர்னமெண்ட், ப்ரைஸ் மணி எல்லாமே இருந்தாலும் இது ஒரு செலிப்ரேஷனாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு தான் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். இந்த ஒரு டோர்னமெண்ட் கடவுளுடைய அருளால் கண்டிப்பாக நல்லா நடக்கணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. எங்கெங்கேருந்தோ வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். 2 வார்த்தை எனக்கு கன்னடா மலையாளம் புரியுமே தவிர பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ வராது. ஸோ அங்கேருந்து வந்த ஒவ்வொரு மீடியாவுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தெலுங்கு மீடியா కొంచెం తెలుగు తెలియదుனால తెలుగులో పేసలాని ఆశపడ్డాను. చాలా సంతోషం మీరు ఎక్కడి నుంచో వచ్చారు ఇంత దూరం. చాలా సంతోషం. ఈ ఒక టోర్నమెంట్ SSPL T10 ఎంకరేజ్ చేయండి. అండ్ டெஃபினெட்గా మళ్ళీ మనం కలుద్దాం. இந்த விழாவுக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட். இது நம்ம லீக். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Velamal Vidyalaya congratulates its class 10th and 12th CBSE toppers of 2025 for their outstanding performance.